தமிழ்நாடு முழுவதும் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு மின் கட்டணம், யார் யாருக்கெல்லாம் மின் கட்டணம் உயராது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வீடு உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் மின் கட்டணம் நிர்ணயம் செய்யும் அதிகாரம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் உள்ளது. மின் வாரியத்தின் நிதி நெருக்கடியை நிவர்த்தி செய்யும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அப்போது வெளியிட்ட ஆணையின்படி ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை உயர்த்த ஆணையம் அனுமதி அளித்தது. அதன்படி 2025, 2026ஆம் நிதியாண்டுக்கான மின் கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பை மின் வாரியம் வெளியிட்டது. பெரிய தொழில் மற்றும் பெரு வணிக நிறுவனங்களுக்கு 3.16% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரம் வீட்டு மின் இணைப்புகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பெரிய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளவாறு 3.16% மிகாமல் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 50 கிலோவாட் வரை உள்ள தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண உயர்வு கிடையாது என்றும், தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 2,83,00,000 வீட்டு மின் நுகர்வோர்கள், குடிசை மற்றும் குறுந்தொழில் நுகர்வோர்களுக்கு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசே ஏற்று அதற்கான மானியத் தொகையை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 100 யூனிட் வரையிலான இலவச மின்சாரம், வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு நிலை கட்டணம், 2 மாதங்களுக்கு 20 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை செலுத்துவதில் இருந்த முழு விலக்கு உள்ளிட்ட மானியங்கள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு நிறுவனங்கள் மற்றும் குறைந்த தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கு யூனிட்டிற்கு 20 காசுகள் உயர்த்தப்பட்டு 7 ரூபாய் 15 காசுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் உயரழுத்த மின் பயன்பாடு கொண்ட தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 25 காசுகள் உயர்த்தப்பட்டு 7 ரூபாய் 50 காசுகள் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள், ரயில்வே மற்றும் மெட்ரோ ரயில்களுக்கு மின் கட்டணம் யூனிட்டிற்கு 25 காசுகள் விலை உயர்த்தப்பட்டு 7 ரூபாய் 75 காசுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட்டட நிர்மாண பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் 50 காசுகள் உயர்த்தப்பட்டு யூனிட்டிற்கு 13 ரூபாய் 25 காசுகள் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.